இப்போ வந்து ஸ்கிரிப்லிங் மெத்தட்ல பண்ணிக்கங்க. லைட்டா அப்படி சுத்தி சுத்தி விடுங்க. நேர கோடை போட்டீங்கன்னா நேர் கோடா விழும். அதே இது இப்படி சுத்தி 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 பென்சில வந்து டார்க்கா ஊனிடக்கூடாது. டார்க்கா ஊனினீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கோடு கூட ஆயிரும். கோடு கூட நம்மளுக்கு விழக்கூடாது. ஸ்கிரிப்லிங் சுத்தி சுத்தி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாட்டா தான் இருக்கு பென்சிலு. அந்த எட்ஜை வந்து வட்டத்தை வந்து கரெக்டா போட்டுக்கணும். இந்த வட்டத்தையும் போட்டுக்கிறோம்னா 8 வச்சு கொடுக்குறோமா அதான் டார்க்கா தெரியுது. கிளாஸ்ல பண்றதை விட அந்த ப்ரொஃபைல் போட்டோ ஒன்று கொடுத்துருக்கேன்ல, அதே பார்த்து இன்னொரு வாட்டி ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்க ஹோம்ஒர்க் பண்றதுதான். நீங்க 2வது வாட்டி பண்ற படம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி பண்ற படம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. பட் செகண்ட் படம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் லைட்டா வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டார்க் பண்றேன். ஃபர்ஸ்டே நான் டார்க்கா வரையல. அதை மைண்ட்ல ஏத்திக்கங்க. என்னைக்குமே ஃபர்ஸ்டா டார்க் வரையக்கூடாது. டார்க் ஏன் வரையக்கூடாதுன்னா நம்ம அழிச்சோம்னா அழியாது டார்க் வரைஞ்சோம். வட்டத்தை விட்டு வெளியிலே வர பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஏஜ்ல மட்டும் நம்ம டார்க் கொடுக்கணும். இன்னொரு லேயர் கொடுக்கணும். அதை வந்து ஸ்கிரிப்லிங் மெத்தட்ல தான் கொடுக்குறோம்னா நம்ம ஒரு கோடா தெரிஞ்சிடக்கூடாது.
4B எடுக்கிறோம். இப்போ 8B கொடுத்தோம்ல, இப்போ 4B எடுக்கிறோம். 4B எடுத்து இந்த தக்காளியோட ஷேடிங்கை பார்த்து எங்கெங்கெல்லாம் லைட் வருது அப்படின்னு பார்த்து லைட்டாக ஷேட் பண்ணுறோம். டார்க்காக அடிச்சிடக்கூடாது. ஃபோர் பி வச்சு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த இடத்துல டார்க்காக வேணும். ஸோ அதனால் 4B வச்சு ஃபுல்லாக ஸ்கிப்ளிங் மெத்தடில் கலர் தான் அடிக்கிறீங்கண்ணா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லாட்டாக அடிக்கிறீங்க, இதுக்கு பொறுமை வேணும், பொறுமையாக அடிக்கணும். இந்த படத்தை நீங்கள் ஒரு மணி நேரம் வரையணும். டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சி முடிச்சிங்கன்னா அதில் உள்ள சுவாரஸ்யம் வந்து புரியாது. எந்த படம் வரைஞ்சாலும் டைம் எடுத்து அருமையாக இருந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஓவியத்தில் வந்து பொறுமை இருந்தால் தான் உங்களுக்கு ரிலேஷன் தத்துருவத்தை வந்து கொண்டு வர முடியும். சீக்கிரம் கச்ச 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 கச்சன்னு அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா தத்துருவம் வந்து கொண்டு வர முடியாது. அந்த சீக்கிரத்துக்கு உண்டான விஷயம் மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கும். அனுபவம் நிறைய இருந்தால் தான், பொறுமையும் நிறைய இருந்தால் தான் பல விஷயங்கள் ஓவியத்தில் கிடைக்கும். நீங்கள் நினைக்காத விஷயங்கள் கிடைக்கும். நம்மளும் அப்படி வரைஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக இருக்கணும். எதாக இருந்தாலும் அவசரப்பட்டு வரைஞ்சிடக்கூடாது. அவசரத்தை வந்து விட்டுறணும். லைஃப்பில் என்றைக்கும் அவசரப்படுறது கரெக்டாக அமையாது. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிட்டோம்ல, இப்போ நம்ம 10B எடுத்துட்டு இந்த கார்னரில் இன்னும் டார்க்காக இருக்கும். கார்னர் மட்டும்னா அப்போ அந்த டார்க் வந்துடும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். இதுக்கு வந்து பென்சில் வந்து பக்கத்தில் பிடிக்கணும். இன்னும் 10B பின்னாடி பிடிச்சிங்கன்னா உன்னால் டார்க் ஏற்ற முடியாது. ஸோ 10Bயை பக்கத்தில் பிடிச்சி அந்த எட்ஜி மட்டும் கோடு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பின்னாடி பிடிக்கிறீங்க. ஸ்கிரிப்ளிங் மெத்தடு. இப்படி தான் படிப்படியாக டார்க் ஏற்றணும். சட்டுன்னு எடுத்தோன்னு ஏற்றக்கூடாது, கரெக்டாக இருக்காது. சூப்பரான விஷயம். இந்த திட்டா அப்படிங்கிறது வந்து இந்த ஹெச்பி அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல சாஃப்டான ஸ்கின் டோன் ஆயிடும்.